பெற்ற நமோ நாராயணாய. ஸ்ரீ புண்டரீகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பரபிரம்மனே நமக. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாப்பமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். கம்பநாட்டாழ்வாரின் வாக்கு. பக்தர்களே, ராம என்கிற அந்த 2 எழுத்து மந்திரம், அந்த திரு மந்திரத்தை தனது ஜீவனாக கொண்டவரே ஸ்ரீராம பக்த ஹனுமான். இந்த திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளின் வைகாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் சிறிய திருவடி என்று போற்றப்படும் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் பவனி வந்து நம்மை கடாட்சிக்க உள்ளார். அதோ கற்பூர மங்கள ஹாரதி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதியர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். எம்பெருமானை கண்குளிர தரிசித்து அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. நேற்றிரவு பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடாழ்வாரின் மீது நமக்கு தரிசனம் தந்த பகவான் இன்று சிறிய திருவடியான ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இதோ வீதி உலா வர தயாராக உள்ளார். ஆபதாமபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். இந்த கோவிந்தராஜ சுவாமியை தரிசிக்கும் போது அந்த ராமபிரானையும் மனதிலே ஸ்மரித்துக் கொள்வோம். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமான் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டார். இது கம்பராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்ட ஸ்ரீராமச்சந்திரன் வானர தலைவனி சுக்ரீவனின் நண்பனான ஹனுமன் ஸ்ரீராமனை காண்கிறார். அப்போதுதான் மேற்கண்ட ஸ்லோகத்தில் கம்பர் வருணிக்கிறார். அன்று அந்த ஆஞ்சநேயரின் நெஞ்சில் பதிந்துவிட்ட அந்த ஸ்ரீராம ராமம் என்றென்றும் என்றென்றும் அவருடனேயே இருக்கிறதாம், அவருடைய நெஞ்சிலேயே பதிந்து விட்டதாம். அப்படிப்பட்ட பக்தர் ஆஞ்சநேயர். பக்த சிரோமணிகளில் முதன்மையானவர். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் இல்லை என்றால் ராமாயணமே இல்லை எனலாம். அத்தகைய அற்புதமான மகான் மாருதி என்கிற இந்த ஆஞ்சநேயர் 7 மலைகள் கொண்ட திருமலையில் ஒன்று அஞ்சனாத்ரி. அங்கே தவமிருந்த அஞ்சனாதேவிக்கு வாயுதேவரின் அனுகிரகத்தால் பிறந்ததால் இவர் ஆஞ்சநேயர். சதுர்வேத நிபுணர், நவ வியாக்கரண பண்டிதர், சொல்லின் செல்வர் என்று ராமபிரானாலேயே போற்றப்பட்டவர். இப்போது அவரை பற்றிய இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். என்ன அழகான கம்பநாட்டாழ்வாரின் சொல் அலங்காரம். 5லே 1 பெற்றான், அதாவது 5பூதங்களில் ஒன்றான காற்று என்கிற வாயுதேவனின் மகன். 5லே 1 தாவி அடுத்து நீர் எனப்படும் சமுத்திரத்தை தாண்டி 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அதாவது வானவெளியில் பறந்தான் ராமகாரியத்துக்காக. 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு பூமியில் கண்டெடுக்கப்பட்ட சீதா தேவி.
அஞ்சிலே ஒன்று வைத்தான். அதாவது தன் வாளில் வைத்த அந்த தீயை கொண்டு லங்கையை தகனம் செய்தான். அந்த ஹனுமன் நம்மையெல்லாம் காப்பான் என்கிறார் கம்பர். ஐம்பெரும் பூதங்களும் இந்த பதிகத்தில் உள்ளன. என்ன அழகான சொல்லலங்காரம்! அவர் சதுர்வேத நிபுணர் என்றால் சொல்லலங்காரத்தில் நிபுணர் நமது கம்பநாட்டாழ்வார் அல்லவா? ஸ்ரீராம ராவண யுத்தத்தில் ராவணன் போருக்கு வரும்போது மாபெரும் ரதத்தில் ரதகஜ துரக பதாதி படைகளோடு வருகிறானாம். இங்கே வானர சேனையோடு வந்திருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஏறி நின்று போரிட ரதம் கூட இல்லையாம். பார்த்தார் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமனை தனது தோளிலே அமர்த்து கொண்டு தானே ஒரு ரதமாக வந்ததை பார்த்து ராவணனே வியந்ததாக கம்பராமாயணம் கூறுகிறது. பக்தர்களே, இதோ இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் நமக்கு அந்த காட்சியை நடத்தி காட்டுகிறார் ஆஞ்சநேயர். இதோ நமது கோவிந்தராஜ பெருமாள் அந்த ஹனுமந்தனின் திருத்தோளிலே அமர்ந்து கோதண்டபாணியான ராமரை போன்று இப்போது வீதி விழா வந்து நம்மையெல்லாம் அனுகிரகிக்க உள்ளார். அந்த எம்பெருமானை இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். ஆஞ்சநேயருக்கு பல வகையான கோவில்களில் பல வகையான வடிவங்கள் உண்டு. அதில் 9 வடிவங்கள் போற்றுதல்குரியன என்கிறார்கள் பெரியோர்கள். முதல்து பஞ்சமுக ஆஞ்சநேயர். ராவணனின் வேண்டுகோளின்படி மயில் ராவணன் என்கிற அரக்கன் மாய வேலைகள் செய்து ஸ்ரீ ராம லக்ஷ்மணரை பாதாளத்தில் கொண்டு போய் ஒளித்து வைத்தாராம். அவர்களை மீட்க அனுமன் எடுத்த வடிவமே பஞ்சமுக ஆஞ்சநேயர். செல்வது போன்ற தோற்றத்தில் காட்சி தருவாராம். ராம ராவண யுத்தத்தின் போது மிக உக்கிரமாக அசுரர்களின் போரிடுவது போல ஒரு தோற்றம். இவரை வணங்கினால் நமது வாழ்வில் எதிர்பாராமல் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் நீங்குமாம். மூன்றாவது கல்யாண ஆஞ்சநேயர். அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது அவரது வியர்வை துளி கடலில் விழுந்து அதனை மீன் வடிவில் கடலில் நீந்திக் கொண்டிருந்த ஒரு தேவக்கன்னிகை பருகியதால் அவளுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்ததாம். ஆக மொத்தத்தில் அவள் அந்த ஆஞ்சநேயரை மணந்ததாக தான ஐதீகம். ஆகவே இந்த கோலத்தில் இருக்கும் ஹனுமன் கல்யாண ஜாம்பவான் அவருக்கு அவரது சக்திகளை எடுத்து கூற அப்போது ஆஞ்சநேயர் எடுத்த விஸ்வரூப வடிவமே வீர ஆஞ்சநேயர். ஆறாவது பக்த ஆஞ்சநேயர். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு எங்கும் எதிலும் இங்கே இருகரம் கூப்பி வணங்கும் கோலத்தில் இருப்பாராம் ஆஞ்சநேயர். அதாவது எங்கும் எதிலும் ராமனே காண்பார் ஹனுமன். ஆகவே தன்னை வணங்க பக்தர்களின் இதயத்திலும் அவர் ராமனையே காண்கிறாராம். ஆகவேதான் அவர் கரம் கூப்பி வணங்குவது போல காட்சி. ஏழாவது யோக ஆஞ்சநேயர். ராமாயண காலத்தில் முடிவில் ஹனுமர் மட்டும் பகவானோடு செல்லாமல் பூலோகத்திலேயே தங்கிவிட்டாராம். ராம நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். ஆகவே அவர் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தாராம். அந்த வடிவமே யோக ஆஞ்சநேயர். அடுத்து சிவப்பிரதிஷ்டை ஆஞ்சநேயர்.
அதாவது ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க ஸ்ரீராமருக்காக காசியிலிருந்து சிவலிங்கத்தை ஹனுமன் கொண்டு வரச் சென்றபோது அவர் திரும்புவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனதால் சீதா பிராட்டி மணலில் பிடித்த லிங்கத்துக்கே ஸ்ரீராமர் பூஜை செய்து முடித்து விட்டாராம். இதனால் மனம் வருந்திய ஹனுமானின் மன திருப்திக்காக ஹனுமான் கொண்டு வந்த அந்த லிங்கத்துக்கும் பூஜை செய்தாராம் ராமபிரான். அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது போல இருக்கும் திருக்கோலம்தான் சிவப்பிரதிஷ்டை ஆஞ்சநேயர். முடிவாக சஞ்சீவி ஆஞ்சநேயர். இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் மூச்சை அடைந்த லக்ஷ்மணரை உயிர்ப்பிப்பதற்காக சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்தார் ஆஞ்சநேயர். இப்படிப்பட்ட சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு பறப்பது போல இருப்பவரே சஞ்சீவி ஆஞ்சநேயர். இப்படி இவரை வழிபட்டால் நமக்கு வர இருக்கும் ஆபத்துக்கள் நீங்கிவிடுமாம். ஆக இந்த 9 விதமான வடிவங்களை எங்கு கண்டாலும் அந்த ஆஞ்சநேயரை இருகரம் கூப்பி வணங்கி ராம நாமத்தை சொன்னோமானால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பக்தர்களே, அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இப்போது நமது திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதோ கோலாட்டம் போட்டுக்கொண்டும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் குழந்தைகளும் அதில் கன்னியர்களும் உண்டு, பாலகர்களும் உண்டு. எல்லோருமாக சேர்ந்து இந்த எம்பெருமானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும். தமிழ் மொழியில் ஒரு அழகான பழமொழி உண்டு, அடி உதவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்று. இதை மேலோட்டகமாக பார்த்தால் ஒரு அர்த்தம், கூர்ந்து கவனித்தால் இன்னொரு அர்த்தம். தமிழ் மொழியில் ஒரு பதத்துக்கே 2-3 அர்த்தங்கள் இருக்கிறது அல்லவா? மேலே சொன்ன அடி என்பதற்கு கூட பாதம், உதை, அளவை என்று பல அர்த்தங்கள் உண்டு. இதில் நாம் இங்கே இந்த அடி என்றால் பாதம் என்கிற பொருளை வைத்துக்கொண்டு மேலே சொன்ன பழமொழிக்கு அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீமத் ராமாயண காவியத்தில் ஹனுமனை சிறிய திருவடி என்றும் கருடனை பெரிய திருவடி என்றும் அழைப்பார்கள். அதாவது இருவருமே பகவானின் திருவடியை, அதாவது திருப்பாதங்களை தாங்குபவர்கள். போரில் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் மூர்ச்சையானார் லக்ஷ்மணர். பக்கத்தில் தமையனாரான ஸ்ரீராமன் இருந்தும் அவரால் தம்பிக்கு ஒன்றும் உதவ முடியவில்லை. ஆனால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் பறந்து சென்று சஞ்சீவி மலையை கொணர்ந்து லக்ஷ்மணனை பிழைக்க வைத்தார் அல்லவா? ஆகவே இந்த அடிதானே அங்கே உதவியது, அண்ணன் உதவ முடியவில்லை. அதே போல நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு கிடந்தார்கள் ராம லக்ஷ்மணர்கள். அண்ணன் தம்பி இருவருமே சிறந்த வீரர்கள்தான். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடிந்ததா? அப்போது பெரிய திருவடியான கருடாழ்வார் பறந்து வந்து தன்னுடைய சிறகுகளால் அந்த நாகாஸ்திரத்தை செயலிழக்கச் செய்தாராம். இங்கேயும் அடிதானே உதவியது, அதாவது பெரிய திருவடியான கருடாழ்வார். இன்னொரு உதாரணமும் உண்டு. 14 வருட வனவாசம் முடிந்து கடைசி நாள், இன்னும் ராமன் வந்து சேரவில்லை. நந்தி கிராமத்தில் பரதன் அக்னி வளர்த்து தீக்குளிக்க தயாராகிவிட்டான். அருகிலேயே தம்பியான சத்ருக்கனன். அண்ணன் பரதனை அவனால் தேற்ற முடியவில்லை. இன்னொரு அண்ணனான ஸ்ரீராமனோ அருகில் இல்லை. அப்போதும் சிறிய திருவடியான ஆஞ்சநேயர்தான் பறந்து வந்து ஸ்ரீராமன் வருகிற சுப செய்தியை பரதனுக்கு தெரிவித்து அந்த தீக்குளிப்பதை தவிர்க்கிறார். இங்கேயும் அண்ணன் தம்பியால் உதவ முடியவில்லை. இந்த சிறிய திருவடியான அனுமன் தானே உதவியது. அது மட்டுமல்ல பக்தர்களே, ஸ்ரீராமனின் திருவடி பாதுகை 14 வருடம் கோசல சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்து பரதனுக்கு உதவியது அல்லவா? பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வனம் சென்ற ராமலக்ஷ்மணரை பரதன் எவ்வளவு வேண்டியும் அந்த அண்ணனும் தம்பியும் திரும்பி வர மறுக்க ஸ்ரீராமனின் திருவடி பாதுகை பரதனுக்கு உபகாரம் செய்ததை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இதுதான் பெரியாழ்வார் மரவடியை வான்பணயம் வைத்து என்று பாசுரமிட்டிருக்கிறார். அந்த திருவடி பாதுகைகளின் ஆட்சியில் அயோத்திமா நகரம் அத்தனை ஒழுங்காக இருந்ததாம்.
ஆகவே மேலே சொன்ன பழமொழிக்கு இந்த அடி என்ற வார்த்தை பொருத்தமாக உள்ளதல்லவா? அதனால்தான் நமது திருவேங்கடத்து எம்பாருமானும் தனது வலது திருக்கரத்தால் தனது திருவடிகளை காட்டி நம்மையெல்லாம் அந்த திருவடிகளில் வந்து சரணமடைய சொல்கிறார். பக்தர்களே, அவரது தமையனாராக போற்றப்படும் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளின் இதோ பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள இன்று காலை அந்த சிறிய திருவடி என்னும் அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானின் நாமாவளியை சொல்லிக்கொண்டு நாமும் அவரது திருவடிகளில் சரண் புகுவோம். அந்த அளவுக்கு நமக்கு திருவடி பெருமையை காட்டுகிறது இந்த மேலே சொன்ன பழமொழி. ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஏன், முக்கால்வாசி பேர் தங்கள் வாகனங்களில் கூட அனுமனின் படத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது ஏன் தெரியுமா? அனுமன் வாயு பகவானின் அனுகிரகத்தால் அஞ்சனாதேவிக்கு பிறந்தவர், மிகவும் சக்தி உள்ளவர், சிரஞ்சீவி என்கிற வரத்தை பெற்றவர். அவரால் தன்னை மலையைப் போல பெரியதாக்கிக் கொள்ளவும் முடியும், எறும்பைப் போல சிறியதாக்கிக் கொள்ளவும் முடியும், காற்றை விட வேகமாக பறக்கவும் முடியும். ஏனென்றால் காற்று கடவுளான வாயுவின் மைந்தன் அல்லவா? யாராலும் நினைத்து பார்க்க முடியாத தூரத்தை எளிதில் கடக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அத்தனை வேகமாம். இராமாயண காவியத்தில் சீத்தையின் இருப்பிடத்தை சம்பாதி மூலம் தெரிந்து கொண்டதும் மகாசமுத்திரத்தையே தாண்டி விரைந்து அசோகவனத்தில் பிராட்டியை கண்டு ஸ்ரீ ராமபிரானின் கணையாழியை கொடுத்தார். அதே போல பிராட்டி தந்த சூடாமணியோடு மீண்டும் கடலை தாண்டி பிரபுவிடம் கொடுத்து அவரது வேதனையை தணித்தார். அதனால்தான் நமது பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமைய ஹனுமனை பிரார்த்திக்கிறோம். அவரது திருவுருவப் படத்தை துணையாக வாகனங்களில் வைத்துக்கொண்டு பிரயாணத்தை தொடர்கிறேன். ஏன், மகாபாரதத்தில் கூட தன்னுடைய சகோதரனுக்கு சமமான அந்த பீமனுக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த அர்ஜுனனின் ரதத்தின் கொடியில் படமாக வீற்றிருந்து அர்ஜுனனை கொல்ல எதிரிகள் ஏவிய அத்தனை அஸ்திரங்களையும் தவிடுபொடியாக்கினார் ஆஞ்சநேயர். இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தால் மயங்கி விழுந்த இளவர் லக்ஷ்மணனின் உயிரை காப்பாற்ற சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்தார். ஆக மொத்தத்தில் இப்படி பறந்து வந்து வீர தீர சாகசம் பண்ணும் அந்த ஹனுமனின் படத்தை நாம் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது நமது வாகனங்களிலும் வைத்துக் கொள்ளலாம். அதே போல நாம் பிரயாணம் செல்வதற்கு முன்னால் ஒருமுறை அந்த ஆஞ்சநேயரை சேவித்து அவரது துதியையும் சொல்லலாம். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீச மக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானர யூத்த முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராம நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். முன்பெல்லாம் எங்கு ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நடந்தாலும் அங்கு ஒரு சிறு பலகையோ ஆசனமோ போட்டு வைப்பார்களாம். காரணம், அந்த ஆசனத்தில் சூக்ஷ்ம ரூபத்தில் ஹனுமன் அமர்ந்து ராம காதையை கேட்கிறார் என்கிற நம்பிக்கை. அந்த ஆஞ்சநேயர் திரு அவதாரமானது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில். ஆகவே நாம் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஸ்ரீ ராமதூதனின் அவதார விசேஷத்தை அறிந்து கொண்டால் அதைவிட நமக்கு புண்ணியம் ஏது? கைலாயத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் உரையாடி கொண்டிருந்தார்களாம். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்துக்காக சூரிய குலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரிக்க உள்ளார். அவருடைய இந்த மகத்தான காரியத்தில் உதவ நானும் ஒரு குரங்கு வடிவத்தில் அனுமனாக அவதரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாக சேவகனாக இருக்க எண்ணியுள்ளேன் என்று கூற
அதற்கு அம்பிகை, பிரபு, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன் என்றாளாம். ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே, பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. பெருமையை இந்த உலகிற்கு காட்டினார், திரும்பிய திசையெல்லாம் உந்தன் அருள்முகம் காட்டினார், மனத்திரைகளை எந்த நினைகளை உனை காண ஓடி வந்தால் கண் திறக்கும் பெருமானே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. புஷ்பாலங்காரனே உன் பொன்முகம் காட்டினாய், முன்வினையாகிய எங்கள் பாவத்தை நீக்கவா, மனக்கவலையை எந்தன் குறைகளை உனை காண பாட்டெடுத்து பாடி வந்தோம் மூலவனே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. அமைதியை காட்டினாய், மனசுமைகளை நீக்கினாய், காலத்தின் நாதனே இந்த கலியுக தாசனே, கருநீலனே கற்கண்டு நேசனே, படியேறி காண வந்தால் ஓடி வரும் பெருமானே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே. பாதம் வணங்கினோம் பாதை ஏறினோம் எங்கள் குல தெய்வமே, ஏழுமலை வாசனே வெங்கடரமணனே.
சம்ஹாரத்துக்காக சூரிய குலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாக ராமச்சந்திர மூர்த்தியாக அவதரிக்க உள்ளார். அவருடைய இந்த மகத்தான காரியத்தில் உதவ நானும் ஒரு குரங்கு வடிவத்தில் அவதரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாக சேவகனாக இருக்கப் போகிறேன் என்று கூற, அதற்கு அம்பிகை, பிரபு, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன் என்றாளாம். சிவபெருமான் முதலில் அதை மறுக்கிறார். நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ராமனுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று உரைத்தபோது, அதற்கு பார்வதி தேவியின் முகம் கொஞ்சம் வாடிப்போனதைக் கண்ட சிவபெருமான், பிரிய சகியான உனக்கு என்னுடைய வாளில் இடம் தருகிறேன், அனுமனின் அசாத்திய சக்தி அந்த வாளில் இருக்கும் என்று சொல்ல தேவி மகிழ்ந்தாளாம். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அல்லவா? ஆகவேதான் ஆஞ்சநேயரின் வாளுக்கு அத்தனை சக்தி உள்ளது போலிருக்கிறது. திருமலையின் 7 மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி மலை. அஞ்சனா தேவிக்கும் கேசரி என்கிற ஆண் குரங்குக்கும் மகனாய் அவதரித்தார் ஆஞ்சநேயர். ஒரு சமயம் பிரம்மதேவரின் சபையில் அப்சரஸாக இருந்த அந்த அஞ்சனை ஒரு முனிவரின் தவத்தை விளையாட்டாக கலைத்ததால் சாபம் பெற்றாளாம். ஒரு குரங்கு ரூபத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் பேரில் பழங்களை தூக்கி எறிந்து அவரது தவத்தை கலைத்ததால், நீ யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த கணமே நீயும் குரங்காவிடுவாய் என்று சபித்தாராம். அறியாமல் செய்த தவறுக்காக அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாளாம் அஞ்சனா தேவி. மனமிறங்கிய முனிவர் கருணாப்யாம் பூரி விஸ்ருவம் ब्रह्मणः कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे गोपाय आवहन्ति वितन्वाना कुर्वाणा चीरमात्मनः वासागुंसि मम गावश्च अन्नपाने च सर्वदा ततो मे श्रियमावह व्योमशां पशुभिः सह स्वाहा आमायन्तु ब्रह्मचारिणः स्वाहा यशोजित् ब्रह्मचारिणः स्वाहा. பக்தர்களே, முதலில் பிரபந்த தொடக்கத்தை பார்த்தோம். இப்போது வேத பாராயண தொடக்கத்தையும் கண்டோம். இனி நமது வர்ணனைக்கு வருவோம். அப்போது அந்த முனிவர், நான் கொடுத்த சாபம் மாறாது, என்றாலும் உனக்கு சிவபெருமானே வந்து மகனாக பிறப்பார், அவன் எத்தனையோ காரியங்களை சாதிக்கப் போகிறான், என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரம் தந்தாராம். இந்த பூமியில் அஞ்சனாத்ரி மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த அஞ்சனை அங்கே வந்த மானரங்களின் அரசனான கேசரியிடம் காதல்
வானத்தில் பறந்தாராம். அன்று சூரிய கிரகணம். ராகு சூரியனை பிடிக்க வர ஆஞ்சநேயர் பறந்து வரும் வேகத்தை பார்த்ததும் பயந்து போய் இந்திரனிடம் முறையிட்டாராம். இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தை வீச அந்த அடி தாழாமல் அந்த குழந்தை ஆஞ்சநேயர் மயங்கி பூமியில் விழுந்தார். இதை கண்ட கோபம் கொண்ட வாயு பகவான் தன்னுடைய மகனை இதுபோன்று செய்ததால் தன் இயக்கத்தையே நிறுத்த காற்றில்லாமல் அனைத்து லோகங்களும் ஸ்தம்பித்து போனதாம். ஆஞ்சநேயரும் கேசரியும் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமானின் கட்டளையின் பேரில் அத்தனை தேவர்களும் ஏன் பிரம்மதேவரும் கூட தங்கள் சக்திகளை அனுமனுக்கு வழங்கி சிரஞ்சீவி என்றும் வரம் தந்தனராம். அசாத்திய பலம் பெற்ற இந்த குழந்தை அனுமான் செய்யாத பிள்ளை விளையாட்டுகளே இல்லை. பெரிய பெரிய மரங்களை கூட வேரோடு பிடுங்கி எறிவானாம். அந்த மரங்களின் வேர்ப்பகுதியில் ஒட்டியிருக்கும் அந்த மண் கற்கள் இதெல்லாம் முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் ஆசிரமங்களில் போய் விழுமாம். இதன் காரணமாக அவர்களுடைய தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டதால் முனிவர்கள் கோபமுற்று உன் வலிமையை உன்னால் உணர முடியாது, பிறர் எடுத்துச் சொல்லும் போதுதான் நீ உணர்வாய் என்று சாபமிட்டனராம். இதனால் மனம் நொந்த அஞ்சனா தேவி ஹனுமனுக்காக முனிவர்களிடம் பிரார்த்திக்க, அம்மா வருந்தாதே, காலம் வரும்போது இவன் தன் வலிமையை உணர்வதோடு ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ராமனாக அவதரித்துள்ளார். அவருடைய காரியத்துக்கு இவன் பெரிதும் உதவுவான். அதுவரை இவன் ஸ்ரீ ராம நாபத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டிருக்கட்டும் என்று சொல்ல, அப்போது முதல் ஹனுமன் தானும் முனிவர்களுக்கு அடிபணிந்து ஸ்ரீராம மந்திர தீட்சையை பெற்றானாம். அத்துடன் ஸ்ரீராமனை நான் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது என்று கேட்டபோது, உன்னை ஹனுமான் என்ற பெயரில் அழைக்கும் மகா புருஷனே ஸ்ரீராமன், அவரது தரிசனத்துக்காக நீ காத்து கொண்டிரு என்று சொல்லிச் சென்றார்களாம். ஹனுமன் சூரிய பகவானிடமிருந்து அத்தனை கலைகளையும் கற்றதால் அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டதோடு குரு காணிக்கையாக அந்த சூரிய பகவானின் அம்சமாக பிறந்த வானர தலைவன் சுக்ரீவனுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்தார். தமையனான வாலியின் கோபத்துக்கு ஆளாகி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த சுக்ரீவனுக்கு துணையாக இருந்தார். வனவாசத்தின் போது ராவணேஸ்வரன் வஞ்சகமாக சீதாதேவியை அபகரித்து அசோக வனத்தில் சிறை வைத்த போது தேவியரை ராம லக்ஷ்மணர்கள் தேடிக்கொண்டு வந்தார்களாம். அப்போது அவர்கள் அந்த தூரத்தில் வரும் ராமரசர்களை கண்டு பயந்து போன சுக்ரீவன் ஆஞ்சநேயரை விவரம் அறிந்து வருமாறு அனுப்ப, ஆஞ்சநேயரும் ஒரு பிராமணர் உருவம் எடுத்துக்கொண்டு போய் அவர்களை வணங்கினார். ஆஞ்சநேயரை கண்டதும் ஸ்ரீ ராமபிரான் ஹனுமான் நலமா என்று விசாரிக்க, அந்த க்ஷணமே தான் இதுவரை காத்திருந்த அந்த மகா புருஷன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இவரே என்று உணர்ந்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஸ்ரீராமனின் பக்தனாகவும் சேவகனாகவும் அடிமையாகவும் வாழ்ந்து வருகிறார் ஆஞ்சநேயர். ஸ்ரீராம நாமத்தை ஜபித்துக் கொண்டே மகாசமுத்திரத்தை தாண்டி இலங்கையில் அசோகவனத்தில் பிராட்டியை கண்டு அவளது சோகத்தை தீர்த்தார். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம். திரும்ப வந்து ஸ்ரீராமனின் பிராட்டியுடன் சேமத்தை சொல்லி எம்பெருமானுக்கு ஆறுதல் படுத்தியதும் அனுமன் தானே ராம ராவண யுத்தத்தில் செய்யாத சாகசங்களே இல்லையே. இந்திரஜித்தன் அஸ்திரத்தால் மயங்கி விழுந்த இளவலை காப்பாற்ற சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய பிரபுவான ஸ்ரீராமனின் வேதனையை தீர்த்தாரல்லவா. ஹனுமன் இல்லையேல் ராமாயணமே இல்லை, ராவண சம்ஹாரமும் நடந்திருக்காது. ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த திவ்ய மந்திரத்தை முதலாக கூறியவரே ஆஞ்சநேயர்தான். ஸ்ரீராமனின் அவதார காலம் முடிந்துவிட்டது. அவர் வைகுண்டம் புறப்பட தயாரானார். அனைவரும் ஸ்ரீராமரோடு புறப்பட தயாராகும் போது ஹனுமன் மட்டும் தனித்து நின்றாராம். ஆஞ்சநேயா, நீ வரவில்லையா என்று ராமபிரான் கேட்க, அதற்கு ஹனுமன் அளித்த பதில் இது.
வைகுண்டத்தில் அமிர்தமும் ஆனந்தமும் சுகானுபவங்களும் இருக்கலாம். ஆனால் அங்கு என் ராமநாமம் கேட்க வாய்ப்பில்லையே. ராமநாமம் இல்லாத வைகுண்டத்தை விட ராமநாமம் கேட்கப்படும் இந்த பூலோகத்தில் இருப்பதையே விரும்புகிறேன். ஆகவே நான் பூமியிலேயே நிரந்தரமாக தங்கி நலம் தரும் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதோடு கேட்கவும் செய்வேன் என்று பதிலளிக்க ஸ்ரீ ராமபிரானின் ஆசீர்வாதத்தோடு இந்த பூலோகத்திலேயே தங்கிவிட்டாராம் ஆஞ்சநேயர். ஒரு தூதனாக, ஒரு வீரனாக, ஒரு மதியுக மந்திரியாக விளங்கினாலும் ஸ்ரீராமனின் திருவடிகளை தாங்கி நிற்பதில்தான் ஆஞ்சநேயருக்கு சந்தோஷமாம். ஆகவேதான் அவரை சிறிய திருவடி என்று போற்றுகிறோம். அந்த சிறிய திருவடியின் திருத்தோள்களில் இதோ இப்போது நாம் நமது திருப்பதி திவ்ய சேத்திரத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளை அந்த ராமனாகவே சேவித்து மகிழ்வோம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமஸ்த காஞ்சலிம். ராமநாமம் சொல்லுவோம், அந்த ஹனுமன் காட்டிய வழியில் செல்லுவோம். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு என்று அசாத்தியமான காரியங்களை செய்த அந்த ஹனுமன் நம்முடைய காரியங்களையும் சாதகமாக்குவான் என்று நம்புவோம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத் என்கிறது ஹனுமன் காயத்ரி. பக்தர்களே, அந்த ஹனுமனை எத்தனையோ கோவில்களில் நாம் தரிசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கோவிலை பற்றி தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நமது தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹனுமன் திருக்கோயில் என்பதால் அது நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் திருக்கோவில்தான். 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் வரப்பிரசாதி. இந்த ஆஞ்சநேயரின் திருவுருவச் சிலை மிகவும் பிரம்மாண்டனது. பீடத்திலிருந்து 22 அடியும் பாதத்திலிருந்து 18 அடி உயரமும் கொண்டது. அந்த ஆஞ்சநேயரின் திருமுகம் மிகவும் தேஜஸுடன் அமைந்திருப்பதே இந்த விக்கிரகத்தின் ஒரு தனி சிறப்பாம். இதற்கு எதிரே அமைந்திருப்பது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஆலயம். அந்த ஆலயத்தின் உபகோவில்தான் இந்த ஆஞ்சநேயர். ஆனாலும் இந்த ஆஞ்சநேயர் கோவிலில்தான் பக்தர் கூட்டம் அலைமோதுகிறதாம். தமிழ்நாடு மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களிலிருந்து கூட ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து இந்த ஆஞ்சநேயரை தரிசித்து தங்கள் பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்களாம். எதிர்ப்பக்கத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஆலயத்தை தொழுதபடி கூப்பிய கைகளோடு பிரம்மாண்டமாக நிற்கிறார் இந்த ஆஞ்சநேயர். அதோ எம்பெருமானை இப்போது நேற்றிரவு கருட வாகனத்தில் சேவித்தோம் அல்லவா, அந்த கருட வாகனத்தையும் இப்போது நாம் தரிசிக்கிறோம். இந்த ஆஞ்சநேயர் காற்று, மழை, கடுமையான வெயில் இவை அத்தனைகளையும் தாங்கிக் கொண்டு பக்தியின் வடிவமாய் திறந்த வெளியில் மேல்விதானம் கூட இல்லாமல் நிற்பதுதான் பெரிய விசேஷம். லோக நாயகனான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியே கோபுரம் இல்லாமல் இருக்கும் போது தாசனான எனக்கெதற்கு மேல் கூரை என்று இந்த வெட்ட வெளியில் ஆஞ்சநேயர் நிற்பதாக ஐதீகம். பக்தர் ாக நடந்த போரில் அந்த ராவணனின் குமாரனான மாயாவி இந்திரஜித் சக்தி ஆயுதத்தை இலக்குவன் மீது வீச மூர்ச்சித்து சாய்ந்தார் அவர். தம்பியின் நிலை கண்டு ராமன் கலங்க விபீஷணனின் யோசனையின் பேரில் லங்கையில் ராஜ வைத்தியரை அனுமன் போய் அழைத்து கொண்டு வர அவர் சில மூலிகைகளை சொல்லி அது வடக்கே இமாலய பருவத்தில் சஞ்சீவி மலை என்கிற குன்றின் மீது இருப்பதாகவும் விடிவதற்குள் அதை கொண்டு வந்தால் இளவலை மீட்கலாம் என்று உரைக்கவும் உடனே ஹனுமர் பறந்தோடினார்.
நெஞ்சிலே ராமநாமம், லட்சியத்தில் உறுதி, எத்தனையோ தடைகளை மீறி சஞ்சீவி பர்வதத்தையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் ஹனுமன். அதிலுள்ள மூலிகைகளின் மூலம் மருந்து தயாரிக்கப்பட்டு இலக்குவன் பிழைத்தது நமக்கு தெரிந்த விஷயமே. அதை திரும்ப கொண்டு வைக்க போன போது அங்கே ஹனுமனுக்கு ஒரு சால கிராமம் கிடைத்ததாம். அதை எடுத்துக்கொண்டு திரும்ப வரும்போது சூரியன் உதயமாகிற சமயம். ஆகவே அவர் இந்த நாமக்கல் திருத்தலத்தில் தனது அனுஷ்டானங்களை முடிப்பதற்காக இறங்கினார். நாமக்கல் ஆஞ்சநேயரின் ஸ்தல புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹனுமனுக்கு சஞ்சீவி மலையை திருப்பி கொண்டு வைக்க போன போது ஒரு சால கிராமம் கிடைத்ததாம். அதை எடுத்துக்கொண்டு திரும்ப வரும்போது சூரிய உதயமாகும் வேளை வந்ததால் அனுஷ்டானங்களை முடிக்க இந்த நாமக்கல் திருத்தலத்தில் கீழே இறங்கினாராம். அங்கே தவக்கோலத்தில் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை கண்டதும் அந்த சால கிராமத்தை அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு தான் திரும்பி வரும் வரையில் பார்த்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டாராம். போக 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 அந்த சால கிராமத்தின் கனம் அதிகமாக அதை மடியில் தாங்க முடியாமல் போக அந்த மலையின் மீதே வைத்து விட்டாளாம் தேவி. இதெல்லாம் எம்பெருமானின் திரும்ப விளையாடல். திரும்ப வந்த ஹனுமானால் அந்த சால கிராமத்தை அசைக்க கூட முடியவில்லை. அப்போது அந்த சால கிராமமே விஸ்வரூபம் எடுத்து மலையாக மாற அதிலிருந்து வெளிப்பட்டாராம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. தாயார் மகிழ்ச்சியோடு ஸ்ரீ நரசிம்மரோடு இணைந்தாள். அந்த திருத்தலமே நாமக்கல். தன்னை எம்பெருமானோடு சேர்த்த ஆஞ்சநேயருக்கு ஆசி கூறியதோடு அவரையும் அங்கே நித்தியவாசம் செய்யும்படி பணிக்க இன்றளவும் அந்த நாமகிரி மலையை நோக்கி கைகூப்பிய வண்ணம் அஞ்சலி ஹஸ்தத்துடன் நின்று கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அந்த மலையே நாமகிரி. தாயார் நாமகிரி தாயார் எனவும் மூலமூர்த்தியான ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கிரிதர நரசிம்மர் என்றும் போற்றப்படுகிறார். பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு சென்று தாயாரையும் நரசிம்மரையும் சேவித்துவிட்டு பின்பு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபடுகிறார்களாம். அதில் என்ன வேடிக்கை என்றால், இந்த ஆஞ்சநேயரின் அந்த கோவில்களில்தான் எக்கச்சக்கமான கூட்டம். எல்லாம் அந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காகத்தான். அவருக்கு செய்யப்படும் நேர்த்திக் கடன்களையும் அதனால் தீரும் பிரச்சனைகளையும் பார்க்கலாமே. முதலில் வடமாலை நேர்த்திக்கடன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஆஞ்சநேயருக்கு வடமாலை சார்த்துகிறேன் என்று வேண்டிக் கொள்வது வழக்கம். ஒரு சமயம் நவக்கிரகங்களுள் கெட்ட கிரகமாக கருதப்படும் ராகுவும் சனியும் ஆஞ்சநேயரை பிடிக்க போய் முடியாமல் தோல்வியுற்றதால் அவருடைய சொற்படி கேட்பதாக ஒப்புக்கொண்டனராம். ஆகவேதான் ராகு தோஷம் சனி தோஷம் உள்ளவர்கள் ராகு கிரகத்துக்கு பரிகாரமான உளுந்தை கொண்டு வடை தட்டி அதை சளி கிரகத்துக்கு பரிகாரமான அந்த எள் எண்ணெயில் வறுத்து அதை மாலையாக கோர்த்து இந்த ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தால் அந்த கிரகங்களால் பீடிக்கப்பட்டவர்கள் நலமடைவதாக நம்பிக்கை. அதே போல அந்த எள் எனப்படும் அந்த எள்ளை கொண்டு செய்யப்படும் அந்த நல்லெண்ணெயில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தால் பித்ருதோஷ நிவர்த்தியும், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் எண்ணிய காரியத்தில் வெற்றியும், சந்தன அபிஷேகம் செய்தால் பொருளாதார மேம்பாடும், சீயக்காய் அபிஷேகம் செய்தால் மனோசக்தி மேம்படும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. பாலாபிஷேகம் செய்தால் பருவ காலங்களில் மழை பெய்து விவசாயிகள் பலனடைவார்களாம். மொத்தத்தில் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வரசக்தி ஆஞ்சநேயராக கருதப்படுகிறார். பக்தர்களே, மற்ற ஆலயத்தில் நடைபெறும் போல முக்கியமான திருவிழாக்களில் இங்கு அதிகமாக நடைபெறும் முக்கியமான உற்சவம் எது தெரியுமா? அதுதான் மார்கழி மூலம் ஹனுமத் ஜெயந்தி. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ நரசிம்ம கோவிலுக்கு உபகோவிலாக இருப்பதால் அந்த நரசிம்மருக்கு நடைபெறும் அந்த திருவிழாக்கள் அனைவும் இந்த ஆஞ்சநேயருக்கும் சேர்த்தே நடைபெறுகின்றனவாம். அது மட்டுமல்ல, வருடாந்திர பிரம்மோற்சவம் கூட பங்குனியில் 15 நாட்கள் ஹஸ்தத்தில் தொடங்கி தீர்த்தவாரியில் முடிவடையும். அதுபோன்று
பிரசித்தமான சேத்திரம் இந்த நாமக்கல் சேத்திரம். இந்த ஸ்ரீராம நாமத்தை சொன்னாலே அங்கே ஹனுமன் இருப்பதாக ஐதீகம் என்று சொன்னோம் அல்லவா? அதே போல இந்த நாமக்கல் ஸ்ரீராம பக்த ஹனுமாரை, ஆஞ்சநேயரை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். அதே போல எதிரே இருக்கும் வேண்டிய வரங்களை தரும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியையும் நாமகிரி தாயாரையும் வழிபட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லையே. மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராம தூத்தம் சிரசா நமாமி என்று அந்த ஆஞ்சநேயரையும் வழிபட்டு அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இப்போது நமக்கு தரிசனம் தருகின்ற அந்த கோவிந்தராஜ பெருமாளையும் ஒன்றாக சேர்த்து வழிபடுவோம். பக்தர்களே, எடுத்த காரியம் கைகூட வேண்டுமானால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சுந்தர காண்டத்தை படிக்க வேண்டும் என்பார்கள். சுந்தர காண்டம் படிப்போம், காரியத்தில் ஜெயிப்போம் என்று ஒரு பழமொழி உண்டு. சுந்தரே சுந்தரோ ராமக, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவ்யம், சுந்தரே சுந்தரோ கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம் ந சுந்தரம். சுந்தர காண்டத்தை பற்றிய ஒரு அழகான ஸ்லோகம். இந்த அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதாதேவி அழகு, சுந்தர காண்ட கதையோ அழகு, அசோகவனம் அழகு, வானரர்கள் அழகு, சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு, காண்டம் முழுவதும் காணப்படும் ஹனுமன் அழகு. மொத்தத்தில் சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான். சுந்தர காண்டம் வால்மீகி ராமாயணத்தில் 5வது காண்டம். இதில் உள்ளது அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் தான் என்கிறார்கள் பண்டிதர்கள். ஹனுமனின் இயற்பெயரே சுந்தரன் தானாம். ஆகவே அந்த சுந்தரனான ஹனுமனின் அறிவு கூர்மை, வீரம், சொல்வன்மை, பெருமை இது அத்தனையும் விளக்குகிறது இந்த சுந்தர காண்டம். சிவபெருமானிடம் பார்வதி தேவி ஸ்ரீமத் ராமாயணத்தின் மகிமையை கேட்டு அறிந்தபோது அதில் எந்த காண்டம் உங்களுக்கு மிகவும் உகந்தது என்று வினவிய போது அதற்கு பரமேஸ்வரன் அளித்த பதில் இது. ஸ்ரீமத் ராமாயண காவியம் ஸ்ரீ ராமபிரானின் அரும் குணங்களையும் உயர்ந்த பண்புகளையும் விளக்கி இருந்தாலும் அதில் சுந்தர காண்டமே மிகவும் மேன்மையானது. எப்படி ஒரு தோட்டத்தில் எத்தனையோ இனிமையான பழமரங்கள் இருந்தாலும் அவைகள் அத்தனையும் ஒரு கற்பக தருவுக்கு ஈடாகாதோ, ஒரு மாலையில் எத்தனையோ ரத்தினங்கள் இருந்தாலும் அது ஒரு கௌஸ்துப மணிக்கு ஈடாகாதோ, அதை போல இந்த சுந்தர காண்டம். அத்தனை காண்டங்களிலும் மகிமை வாய்ந்தது இது. இதை வாசிப்பவர்கள் ஹனுமனைப் போல தங்கள் லட்சியத்தில் வெற்றியடைவார்கள் என்று உரைக்க அதை பார்வதி தேவியும் ஆமோதித்தாளாம். சுந்தர காண்டத்தின் மேன்மைக்கு நமக்கு இதைவிட ஒரு உதாரணம் வேண்டுமா? இந்த சுந்தர காண்டம்தான் ராமாயணத்திலேயே ஒரு முக்கிய திருப்புமுனை. சீதா தேவியை வஞ்சனையால் ராவணேஸ்வரன் கவர்ந்த போது அவளை பிரிந்த துக்கம் தாழாமல் நம்பிக்கையை இழந்து செய்வதறியாத ராமன் இருந்தபோது ஹனுமன் சீதா தேவியை அசோகவனத்தில் கண்டு தேவியிடமிருந்து பெற்ற கணையாழியை கொண்டு வந்து ராமபிரானுக்கு ஒரு நம்பிக்கை அளித்தார் அல்லவா? அப்போது ஸ்ரீ ராமபிரானுக்கே ஹனுமனின் வலிமை நம்பிக்கை தந்தது என்றால் இன்பத்துடன் ஹனுமனை ஆறத் தழுவிக் கொண்டாராம். இது எந்த பக்தனுக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அல்லவா? ஏனெனில் பரம்பொருளே ஜீவாத்மாவை ஆனந்தத்துடன் சேர்த்து கொண்டது எவ்வளவு பெருமையான விஷயம். ஆகவே நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் நமக்கு விளக்குவது இந்த சுந்தர காண்டம். உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நமக்குதான். வாழ்க்கையை நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும்.
பகவானை நம்புங்கள். முயற்சி உன்னுடையது, பலனை தருபவர் பகவான். அவரவர் திறமை வலிமையை பொறுத்தே நமக்கு வரும் சவால்களும் அமைகின்றனவாம். ஆகவே சோர்ந்து போய்விடாமல் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும். இதை நமக்கு விளக்குவதே இந்த சுந்தர காண்டம். ஆஞ்சநேயரையே எடுத்துக்கொள்ளுங்களேன். எதிரேயோ மகா சமுத்திரம் இருந்தும் கலங்கவில்லை. ஸ்ரீராம நாமத்தையே துணையாக கொண்டு கடலை தாண்டி லங்கையை அடைகிறார். முன்பின் தெரியாத ஊரில் யாரை கேட்டு பிராட்டி இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்வது? இருந்தும் தன் முயற்சியில் அவர் பின்வாங்கவே இல்லை. ராவணனோ மாயாவி, தேவியை எங்கே மறைத்து வைத்திருப்பானோ தெரியாது. அங்கிருப்பவர்களோ அரசனின் அடிமைகள். ஆகவே யாருடைய கண்களிலும் படாமல் இருக்க தன் உருவத்தை சுருக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் தேடி அசோகவனத்துக்குள் நுழைந்து அரக்கிகளுக்கு மத்தியில் சோகமே வடிவாக அமர்ந்திருந்த சீதா பிராட்டிக்கு தனது சொல் வன்மையால் நம்பிக்கையை ஊட்டி ஸ்ரீராமனின் திருவிரல் மோதிரத்தை தந்து அவளது சோகத்தை தீர்த்தான் அல்லவா? ஆகவேதான் ஆஞ்சநேயரைப் போல ஒரு தூதன் யாரும் இருக்க முடியாது. வாழ்க்கையில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் ஸ்ரீராமம் நாமம் ஒன்றே போதும் என்கிற திடமான நம்பிக்கையோடு ஜெயித்து காட்டியவர் ஸ்ரீராம பக்தனான ஆஞ்சநேயர். ஸ்ரீமத் ராமாயணத்தின் நாயகனாக ஸ்ரீராமபிரானும் நாயகியாக சீதா பிராட்டியும் இருந்தாலும் கூட சுந்தரகாண்டத்தின் நாயகன் ஆஞ்சநேயர்தான் என்கிறார் வால்மீகி மகரிஷி. சிவபெருமானின் அம்சமான ஆஞ்சநேயரை இந்த காண்டம் முழுவதும் நிறைந்திருப்பதால் தான் இதற்கு சுந்தர காண்டம் என்று பெயரிட்டது மிகவும் பொருத்தமே. ஆகவேதான் பக்தர்களே சுந்தர காண்டத்தை வாசிப்போம். இதோ இப்போது எம்பெருமான் கங்கன்ரா மண்டபம் எனப்படும் அந்த மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கிறான். இத்தனை நேரம் உலா வந்த களைப்பு தீர இப்போது பகவான் கங்கன்ரா மண்டபத்தில் எழுந்தருளியுள்ளார். அந்த திவ்ய நிகழ்வை இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இப்படி நாம் இருந்த இடத்திலிருந்தே இவை அனைத்தையும் தரிசிக்க வழிவகை செய்த இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நாம் எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் போதாதல்லவா? அதோ எம்பெருமான் ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் அமர்ந்த கோலத்தில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா கோவிந்தா. அதோ கோவிந்தனுக்கு, கோவிந்தராஜ பெருமாளுக்கு கற்பூர மங்கள ஹாரத்தி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வபௌமாய மங்களம். இந்த திருப்பதி பட்டணத்துக்கு இந்த கோவிந்தராஜர் சக்கரவர்த்தி தானே. ஆகவே அந்த சக்கரவர்த்திக்கு நாம் இதோ இந்த மங்களத்தை சமர்ப்பிப்போம். லங்கையில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கும் ராவணனுக்கும் யுத்தம். அசோகவனத்தில் இருக்கும் சீதா பிராட்டி யுத்தத்தில் என்ன நடக்கிறதோ என்று கவலையோடு இருக்க வெற்றி செய்தியோடு பறந்து வந்த ஹனுமான் ஸ்ரீராம ஜெயம் என்று கல்லில் எழுதி காட்டினாராம். ஏனெனில் சந்தோஷத்தில் அவருக்கு வார்த்தைகளே வரவில்லையாம். ரா என்றால் அக்னி பீஜம், அது அகங்காரத்தை அழிக்கும். மா என்றால் அமிர்த பீஜம், அது அன்பை நிறைக்கும். அகங்காரத்தை நீக்கி மனதில் அன்பை நிறைப்பதே ராம நாமம். ஸ்ரீராம ஜெயம் எதிரிகளை நம் அருகில் நெருங்க விடாமல் தடுக்கும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகிற பலன் கிட்டும். அறிவு வளரும். தபங்கள் ஜபங்கள் இவற்றால் கிடைக்கும் பலனை விட மேன்மை தருவது ராம நாம ஜபம். அந்த ராம நாமத்தையே தனது நெஞ்சிலே கொண்டவர் ராமன், பக்த ஹனுமான். ஸ்ரீராமாயண காவியங்கள் எத்தனையோ உண்டு. சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணம், ஹிந்தியில் துளசிதாசரின் ராமச்சரிதமானஸ்,
கம்பநாட்டாழ்வாள் அருளிய கம்பராமாயணம் இது போல எத்தனையோ ராமாயணங்கள் இருக்க அபூர்வ ராமாயணம் என்று கூட ஒன்று உண்டது. அதில் ஒரு நிகழ்வை இப்போது நாம் இந்த வர்ணனையின் போது குறிப்பிட விரும்புகிறேன். யுத்த காண்டத்தில் ஒரு சமயத்தில் விபீஷணருக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததாம். அந்த சந்தேகம் ஜாம்பவானை பற்றியது. ஸ்ரீராமபிரானுக்கும் ஜாம்பவானுக்கும் இடையே உள்ள நட்பு உறவு கெடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த சந்தேகத்தை ராமலக்ஷ்மணர்கள் இருவரின் முன்னிலேயே ஜாம்பவானிடம் கேட்போம் என்கிற முடிவுக்கு வந்தாராம் விபீஷணர். விபீஷணரின் முகக்கலக்கத்தை கண்ட ராமன், நண்பரே, எதுவானாலும் கேளுங்கள், நாமெல்லாம் இங்கு கூடியிருப்பது ஒரே லட்சியத்துக்காக, ஆகவே நமக்குள் எந்த ரகசியமும் வேண்டாம் என்று அப்போது விபீஷணன் சொல்லத் தொடங்கினார். பிரபோ, தாங்களும் இளைய பெருமாளும் இந்திரஜித்தின் அஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையானீர்கள். நான் மட்டும் மூர்ச்சை அடையவில்லை. யாராவது பிழைத்திருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டு வந்தபோது பானங்களால் துளைக்கப்பட்ட நிலையில் ஜாம்பவானை கண்டேன். அவர் என்னை கேட்ட முதல் கேள்வி என்னை கவலையடைய செய்தது என்றாராம். ராமன் தனக்கே உரிய புன்னகையுடன் மேலே சொல்லுமாறு கட்டளையிட, ஜாம்பவான் என்னை கேட்ட முதல் கேள்வி, ஆஞ்சநேயர் நலமாக இருக்கிறாரா? பிரபோ, தங்களை விடவா ஜாம்பவானுக்கு அனுமன் முக்கியம் என்றதும் அவர் கவலையை கண்ட ஸ்ரீராமன், ஜாம்பவான் அப்படி விசாரித்ததன் காரணத்தை நான் அறிவேன். இருந்தாலும் ஜாம்பவானின் வாயாலேயே அதை நீர் தெரிந்து கொள்வது அவசியம் என்று பதில் சொன்னாராம். அப்போது ஜாம்பவான், விபீஷணரே, பிரபுவுக்கு தெரிந்த ரகசியம் உமக்கு தெரியவில்லையே. ஹனுமன் ஒருவன் உயிரோடு இருந்தால் போதும். அவன் எப்படியாவது யுக்தி செய்து அனைவரையும் பிழைக்க வைத்து விடுவான். பலத்திலும் சரி, புத்தியிலும் சரி, ஆஞ்சநேயருக்கு இணையானவர் யாருமே இல்லை. ஹனுமன் உயிரோடு இருந்ததால் தானே சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு வந்து அனைவரையும் காப்பாற்றினான். எனவே ஸ்ரீ ராம லக்ஷ்மணருக்காகவே நான் தங்களிடம் ஆஞ்சநேயர் நலமா என்று பதற்றத்தோடு விசாரித்தேன் என்று பதிலுரைத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்ட விபீஷணர் வெட்கத்தோடு தலை குனிந்தாராம். ஆஞ்சநேயரின் சக்தியும் ஸ்ரீராமனின் மேல் அவர் கொண்டிருந்த அந்த பக்தியும் நமக்கு இந்த நிகழ்வின் மூலம் கிளம்புகிறது, நமக்கு நன்றாக விளங்குகிறது அல்லவா? அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில்தான் இப்போது நாம் நமது கோவிந்தராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, 6ஆம் நாள் காலை எம்பெருமானின் பிரம்மோற்சவம். அதில் இப்போது எம்பெருமானுக்கு இருப்பது இதோ ஹனுமந்த வாகனம். அந்த ஹனுமந்த வாகனத்தில் கம்பீரமாக ஒரு சக்கரவர்த்தி
வர்ணனையை தொடர்வோம். அதே அபூர்வ ராமாயணத்தில் இன்னொரு நிகழ்வும் உள்ளது. இதையும் இப்போது நாம் பார்த்து கொள்ளலாம். வனவாச காலத்தில் ஸ்ரீராமன் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது பக்கத்திலே சுக்ரீவனும் பின்புறத்தில் காவலுக்கு லக்ஷ்மணரும் நின்றிருக்க எம்பெருமானின் திருவடிகளை மெல்ல பிடித்துவிட்டு கொண்டிருந்தாராம் கைங்கரியப்பரரான ஆஞ்சநேயர். அப்போது வானத்திலே பவனு வந்து கொண்டிருந்த சந்திரனை பார்த்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, அன்பர்களே, இந்த நிலவின் மையத்தில் கருமையாக இருக்கிறதே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்று கேட்டாராம். ஆளுக்கு ஒரு காரணம் சொன்னாராம். ஆனால் எதுவும் ராமபிரானுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்போது ஹனுமன், மகாபிரபு, எனக்கு தோன்றுவதை சொல்லலாமா என்று வினயமாக கேட்க ராமனும் சம்பதித்தாராம். பிரபு, இந்த சந்திரன் தங்களிடம் மாறாத பக்தி கொண்டவன். எப்போதும் தங்களையே நினைத்து கொண்டிருப்பதால் தங்களின் அந்த கார்வண்ண மேனி அவனது அந்த மனத்திலும் பிரதிபலிக்கிறது. ஆகவேதான் அந்த சந்திரனின் நடுவில் மட்டும் கருப்பாக இருக்கிறது என்றாராம். இதை கேட்டு அனைவரும் புலகாங்கிதம் அடைந்து சந்தோஷிக்க ஸ்ரீராமனையே நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேயரின் பக்தி அவர்களை விழிக்க வைத்ததாம். ஏனென்றால் அவர் தன்னுடைய நெஞ்சில் மட்டுமன்றி அந்த சந்திரனின் நெஞ்சிலும் ராமர் இருப்பதாக கூறியது எப்படிப்பட்ட ராம பக்த சிரோமணி என்பது எல்லோருக்கும் புரிகிறதல்லவா? அப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்தான் ஆஞ்சநேயர். நினைத்தல், கேட்டல், மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுதல், அந்த எம்பெருமானின் பூஜித்தல், சேவித்தல், இந்த 5 வகை உபாயங்களை நாம் கையாண்டால் நமக்கு எம்பெருமானின் கடாட்சம் பரிபூரணமாக கிட்டும். இந்த 5ஐயும் கொண்டவர்தான் ஆஞ்சநேயர். நவ வியாக்கரண பண்டிதர். அந்த சிறிய திருவடியான ஆஞ்சநேயருக்கும் அவரது திருத்தோள்களில் எழுந்தி இருக்கும் அதோ அந்த கோவிந்தராஜ பெருமாளையும் இந்த உற்சவ சமயத்தில் நாம் ஒரு சேர சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராம பட்டாபிஷேகம் முடிந்ததாம். அப்போது ஒரு சமயம் ராமனும் சீதையும் தனியாக அமர்ந்திருக்கும் போது ராமபிரான் அனுமனிடம் அவர் அந்த அசோகவனத்தில் செய்த சாகச செயல்களை பற்றி கேட்டாராம். ஆனால் ஹனுமன் ஒன்றும் சொல்லாமல் கைகட்டி நிற்கும் போது சீதாதேவி குறுக்கிட்டு, ஹனுமனுக்கு தன்னடக்கம் அதிகம், ஆகவேதான் தன்னுடைய அந்த பெருமைகளை அவர் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன். அவர் வீர தீர சாகசம். என்னுடைய அங்கே தோழிகளாயிருந்த அந்த திரிஜடை, சரமை இவர்கள் என்னிடம் கூற கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் ஆகிய அஷ்ட சித்திகளையும் கையாண்டு அங்கே ஹனுமன் செய்த அந்த வீர சாகசங்களை அவர்கள் சொன்னார்கள் என்றார்களாம். அப்போது அங்கே இருந்த லக்ஷ்மணர் ஹனுமனை பார்த்து, உமக்கு தற்பெருமை பேசுவது பிடிக்காது என்று என் மதனியார் சொன்னார்களே, ஆனால் இப்போது உன் பெருமைகளை கேட்க நீர் இங்கே இருக்கிறீரே என்று கேட்டாராம். அதற்கு ஹனுமான் சொன்ன பதில் இது: இளவலே, நான் இலங்கையில் அஷ்டமகா சித்திகளை பயன்படுத்தி சாகச நிகழ்வுகளை செய்ததாக அன்னை சொல்கிறாள். ஆனால் அந்த அஷ்ட சித்திகளையும் அடியேனுக்கு தந்தது ஸ்ரீ ராமபிரானின் திருவருளும் திருநாமமும் தானே. ஆகவே இந்த சாகசங்கள் எதுவுமே என் பெருமையை பறைசாற்றாது. அவை அனைத்தும் என்னுடைய பிரபுவான அந்த எம்பெருமானுக்கே போய் சேரும். எங்கெல்லாம் என் பிரபுவின் பெருமை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். ஆகவேதான் எம்பெருமானின் சீதா தேவி என்னுடைய பெருமைகளை பேசுவதை விட எம்பெருமானின் பெருமையை பற்றி பேசுவதாக நான் கொள்கிறேன். எங்கெல்லாம் ராமகாதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் இல்லவா என்றாராம். அப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர். இவர் தன்னை பற்றிய பெருமையை விட அந்த பெருமைகள் அனைத்துமே ஸ்ரீ ராமச்சந்திரனையே சேரும் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம் அல்லவா? இன்னொரு சுவையான செய்தி கூட உள்ளது.
ராம தூதனாக ராமநாமத்தையே பஜித்துக் கொண்டு மகா சமுத்திரத்தை தாண்டி இலங்கையில் அசோக வனத்துக்குள் நுழைந்து அங்கே இருக்கும் சீதாதேவியை தரிசித்தார் அல்லவா? அப்போது முதலில் தேவியின் திருப்பாத விரல்களில் இருக்கும் மெட்டியை தரிசித்துவிட்டு தனது கண்களை கொஞ்சம் மேலே தூக்குகிறாராம். அங்கே தேவியின் நெற்றியில் குங்குமத்துக்கு பதிலாக செந்தூரம். வியப்புடன் தேவியை வினவ அதற்கு பிராட்டி சொன்னாளாம், அப்பனே, குங்குமம் கலையக்கூடியது, செந்தூரம் கலையாதது. எவ்வளவு அழித்தாலும் அதன் அடையாளம் அப்படியே பதிந்திருக்கும். என் நாதரான சீம ராமபிரானின் நினைவு எப்போதும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என் நெற்றியில் இருக்கும் சிந்தூரம் போல அதுவும் அழியாமல் இருக்கும் என்று உரைக்க, அப்படியா, என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் என் எஜமானரான ஸ்ரீ ராமபிரானின் நினைவு அழியாமல் இருக்க இன்று முதல் என் உடல் முழுவதும் நானும் சிந்தூரத்தை பூசிக்கொள்வேன் என்று ஹனுமன் அப்படியே செய்தாராம். ஆகவேதான் ஆஞ்சநேயருக்கு சிந்தூரம் பூசும் வழக்கம் வந்ததாம். அப்படிப்பட்ட அந்த ஹனுமனைத்தான் இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த அளவுக்கு ராம் 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 என்று சதா சர்வ காலமும் அந்த ராமனையே சேவித்துக் கொண்டிருந்தவர் இந்த ஹனுமார். இப்போது இன்னொரு விஷயம், இது கொஞ்சம் வேடிக்கையான விஷயமாக இருந்தாலும் இதையும் கேளுங்கள். வானர சேனையோடு ராவணனோடு போர் புரிய லங்கைக்கு சென்றார் அல்லவா ராமபிரான்? அப்போது வானரப்படையில் சில வானங்கள் உயரமானவை, சிலது மிகவும் குள்ளமானவையாம். அவர்கள் சிங்களிகர் என்று அழைக்கப்படுவார்கள். இதில் சுமார் 1000 வானரங்கள் இருந்தனவாம். இந்த வானர வீரர்களை போருக்கு வழியனு ದಯಾಳೋ ಗೋವಿಂದ